அப்போ அப்படியே இவ்வளோ இருந்தது, நடந்து போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் வரப்போகுது கிளிக் பண்ணி இப்படி வந்து திருப்பி போனார். சொல்லும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது. ஆக்சுவலாக பார்க்கும்போது கனவுல பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு யூ கேன் சி, லிட்ரலி கேன் சி. ஸோ இந்த கேரக்டர் டெரைவ் பண்ணி எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த தாண்டவம் விக்ரம் சார் கேரக்டருக்கு. விக்ரம் சார் சொல்லவே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கியூ கொடுத்தா போதும் விக்ரம் சொல்லுவாங்க. டேனியல் கிஷோட அந்த பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி பண்ணுவார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். டேனியல் கிஷ் எங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டார். லண்டனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி விக்ரம் சாருக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது கற்றுக் கொடுத்து ப்ராப்பர் ட்ரெயின் பண்ணி தென் ஒரு சீரியல் படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க படம் பார்க்கும்போது புரியும், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வர்றாரு அவர். ஸோ இதுதான் இந்த தாண்டவத்தோட எக்கலோகிஷோட பேக் ஸ்டோரி. ஓகே, இதுதான் தாண்டவம் கதையா அப்படின்னு அது கிடையாது. தாண்டவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு ஹியூமர் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான் தாண்டவம். எல்லாம் தாண்டி தாண்டவம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்க போது அது உங்களுக்கு பாடம் பார்க்கும்போது புரியும். அனுஷ்கா இருக்காங்க, எலிக் ஆக்ஷன் இருக்காங்க, லட்சுமியா இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு கிரேட் ஆக்டர்ஸ். எல்லாருமே வந்து அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு சர்ப்ரைஸிங்காக இருக்க போது யாருன்னா கண்டிப்பாக ஜெகதி பாபு சார் இருப்பார். ஜேபி சார் அதான் தமிழில் ஜெகதி பாபு சார் பெரிய ஹீரோ. தெலுங்குல நாங்கள் கேட்டதுக்காக ஒரு சொல்லாமல் ஒரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப இப்போ நான் படம் பார்த்து எடிட்டிங்கில் பார்த்ததுனால சொல்கிறேன், ரொம்ப உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவும் ஒரு ஷாக்கிங்காக இருக்க போகுது அந்த கேரக்டர். இதுதான் இந்த தாண்டவம் உருவான ஒரு சின்ன ஒரு விஷயமா சொன்னேன்னா. கேமராமேன் ஈரோஷா, ஜி பிரகாஷ், எடிட்டர் ஆண்டனி, நாமுத்துக்குமார் எல்லோரும் சேர்ந்து ஃபிலிம் மேக் நான் சொல்ல மாதிரி எப்படி சொல்லுவேன், ஃபிலிம் மேக்கிங் டீம் ஒர்க். ஒரு ஒட்டுமொத்தமாக கூட்டு முயற்சி தான் ஒரு நல்ல திரைப்படமாக வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உணர்வுபூர்வமாக உழைச்சிருக்கோம். செகண்ட்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை இருக்குது. பிகாஸ் விக்ரம் சார் உழைப்பு போடுறாரு, அதுக்கு நம்ம கவுண்டரை நம்ம உழைப்பு போடணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு கண்டிப்பாக எங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஆர்டர் பண்ணோம். லண்டனில் பெரிய சேலஞ்சஸ் இருந்தது, ரெயின் ப்ளஸ் வெதர் கண்டிஷன்ஸ், நிறைய சேலஞ்சஸ் இந்த படம் நிறைய இப்போவும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதில் ஒவ்வொன்றா ஓவர் கம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து சார் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. யூடிவி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இன்றைக்கி, ஃபிலிம் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. கண்டிப்பாக யூடிவி நிச்சயமாக வந்து அவங்க சொல்லணும், கண்டிப்பாக இந்த படம் அவங்களாம் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் த வே த பிலீவ் த கான்செப்ட் அண்டு இது வந்து எப்படி வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரியாது. ஒரு சும்மா நாங்கள் வந்து ஒரு கதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த படமாக பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன படம் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் போலீஸோட சர்க்கும் சுதா சாருக்கும் உங்கள் யூடியூப் மொத்த டீமுக்கும் நன்றி. யூஸ்வலாக வந்து யூடியூப் டீம் பற்றி சொல்லணும்னா தனஞ்சயன் சார் வந்து அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு படை தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிருபா, ஆனந்த், ரமேஷ், பிரபு எல்லாம் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து லிட்ரலி படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க படத்துக்காக. எப்படியாவது அவர் சொன்ன ரேட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது தான் நாங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ தெரியல வேறு இருக்கணும். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் ஆல் வி கேன் டூ இஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் புட் ரைட் தாட் ப்ராசஸ். இதை ஒரு படம் பண்ண முடியும். நம்ம சக்ஸஸ் வெளியே நம்ம கையில் கிடையாது. பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல தாட் ப்ராசஸில் போயிருக்கு. அது மட்டும் இப்போ கொடுத்துருக்கோம். நிச்சயமாக நல்லா ஒரு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thanks Ramya for the very flattering introduction. First of all, I'd like to say welcome Daniel to India, to Chennai. Or even India, but I think it's the first time he's come to Chennai. It's lovely having you here amidst us. I am not mincing words if I say that you're the inspiration for this film. There is a lot that goes on in this film, but the core of the subject is what you stand for and what you want to show the world. Thank you so much for helping us achieve that. தாண்டவம் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் எனக்கு இப்போது படம் முழுமையாக அது முடித்த பிறகு எனக்கு தோணுது ஒன்று தான். அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். லண்டன் கூட போயிட்டு போகிற 65 நாள் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அந்த குளூரில் அந்த அழகான ஒரு பக்கிங்ஹாம் பேலஸாக இருக்கட்டும், பிக் பென்னாக இருக்கட்டும், எங்கே நாங்கள் ஷூட் பண்ணாலும் நார்மலாக லண்டன் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தால் அந்த மெமரிஸ் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு முகம்தான், விஜயோட முகம்தான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அவர் பண்ண ஒவ்வொரு வேலையும் லண்டனில் அவர் என்னதான் செஞ்சார். இட்ஸ் அ வெரி வெரி டஃப் ஸ்கிரிப்ட். இந்த பகுதி விஜய் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான பகுதி, கதையோட கோரே அதுதான். பட்
கதையில் வந்து நிறைய திருப்பங்கள், நிறைய சீன்ஸ். தெய்வ திருமகள் வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான சப்ஜெக்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா சீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சீன், இல்லை ஒரு நாளைக்கு 2 சீன் எடுக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து நிறைய திருப்பங்கள் அண்ட் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும், லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஆர்டிஸ்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே வேற நொடியில் தான் வச்சுருந்தாரு. ஒரு நாளில் வந்து நம்ம வந்து ஒரு 15 சீன் ஷூட் பண்ணுவோம். ஒரு டாக்ஸி வச்சுட்டு நாங்கள் ஷூட் பண்ணுறோன்னா அந்த டாக்ஸியில் வெவ்வேறு சீன்ஸ்லேருந்து ஷார்ட்ஸ் ஒரு 20 ஷார்ட்ஸ் 30 ஷார்ட்ஸ் வரும். காஸ்டியூம்ஸ் மாற்றிட்டு உடனே அடுத்தது ஒரு சீனை நாங்கள் எடுத்தோன்னா ஒரு சீன் ஒரு இடத்துல முடியாது. ஒரு சீன் வந்து ஒரு 10 இடங்கள் போயிட்டு வரும். அந்த 10 இடங்கள் வந்து ஒரேடியாக வராது. ஒரு நாள் நடக்கிறோன்னா ஒரு 30 நாள் பிறகு அடுத்த சீன் வரும், 65 நாள் பிறகு அடுத்த ஷார்ட் வரும். ஸோ அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி எல்லாமே அந்த திருப்பங்கள் எல்லாமே வச்சு அது எப்படி தான் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இப்போ நான் டப்பிங் பார்க்கும்போது எல்லா கட்டிங்கும் பார்க்கும்போது எனக்கே கண்டினியூட்டி வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறேன். எனக்கே நிறைய இடத்துல வந்து அடுத்த சீன் விஜய் ஒரு நிமிஷம் இப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னா இல்லை என்ன நடந்துச்சு, இல்லை சார் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்தீங்க, இல்லை அனுஷ்கா நான் அங்கே மீட், இல்லை அனுஷ்காலே இப்போ நீங்கள் ஏமி மீட் பண்ணி வந்தீங்க, அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக இருந்தார். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவரோட உழைப்பு இந்த படத்தில் வந்து அவரோட உழைப்பு, ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய், இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அந்த படம் பார்க்குற போது எல்லாருமே உழைச்சிருக்கோம். நடிகர்களாக நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சிறப்பாக பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் அதில் எங்களோட டீம் தெய்வ திருமகள் பிறகு ஒரு வித்தியாசமான தெய்வ திருமகத்திலிருந்து ரொம்ப வித்தியாசமான படம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டைலிஷ் த்ரில்லர் எடுத்திருக்கோம். அதில் நீரவ், ஜிவி, ஆண்டனி, முத்துக்குமார், மனோகர் பிரசாத் எல்லாருமே உழைச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே விஜய் தான். எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். ஆனால் அது அடைஞ்சா அது முழுக்க ஐ திங்க் விஜய் ஹேஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்ட் அந்த உழைப்பு, அந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக, அந்த கதையோட நோட்டம் வந்து ரொம்ப 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 லைக் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அட் த சேம் டைம் தமிழ் கலாச்சாரம் வந்து எந்த இடத்துலையும் வந்து தவறாது. நம்ம தமிழ் படம் பார்க்குற அந்த ஒன்ஸ் அந்த லண்டனுக்குள்ளே போயிட்டா நீங்கள் லண்டனில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எல்லா சென்டிமெண்ட்ஸ், நம்மளோட எமோஷனல் கண்டென்ட் அப்படி தான் இருக்கும். சண்டைனா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு 5 அடி லைக் அடித்தா லைக் அப்படி இருக்கும். லைக் ஹீஸ் டன் தட். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் டேனியல் பற்றி பேசணுன்னா ஏன் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னா, அந்த படத்தில் விஜய் வந்து கதை சொல்கிற போது சார் இந்த மாதிரி தான் இப்படி ஆகிட்டு இப்படி இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு சொல்கிற போது நான் சொன்னேன், பார்வையற்றவர் விஜய் அவர் எப்படி விஜய் பண்ணுவார் அப்படின்னு. சார் பண்ணுவார் சார். சரி எப்படி விஜய் நீங்கள் ஓகே நல்லா இருக்கும் நாட்டு, பட் அது வந்து லாஜிக்கலாக இருக்கும் இல்லையா? இல்லை சார், நான் வந்து தெய்வ திருமகள் பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை, இந்த மாதிரி நிலா குழந்தை வேணும்னு சொன்னோம். நம்மளை தேடணும் கிடைக்கவே இல்லை. நீங்கள் கூட கேட்டீங்க, அந்த குழந்தை பிறந்துருச்சு சார், நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். கண்டுபிடிச்சோம், சாராவை கொண்டு வந்தோம். இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு சாராவை பற்றி, அவரோட நடிப்பு, அவரோட அழகு, அவரோட அந்த பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு.